Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல காரசாரமான அச்சாரி சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அச்சாரி சிக்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை, ஊறுகாய் சேர்த்து ஒரு சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அச்சாரி சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ எலும்பு இருக்கிற சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆகிற வரைக்கும் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் ரோஸ்ட் ஆனாலே அந்த ஊறுகாய் ஃப்ளேவர் நல்லா வரும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனாலே போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்தது 3 மீடியம் சைஸ் தக்காளியை பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பியூரி நான் எப்படி பண்ணேன்னா, 3 தக்காளி எடுத்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும், ஆனால் காரம் அவ்வளோவா இருக்காது. அடுத்தது இந்த அச்சாரி சிக்கன் மசாலாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஏதாவது ஒரு ஊறுகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாங்காய் ஊறுகாய் சேர்த்துக்கலாம், லெமன் ஊறுகாய் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட மசாலா வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய வேணும். உங்களுக்கு சிக்கன் நல்லா மசாலா மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லி இலை சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரிச்சாக பண்ணுங்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் ஸ்டெப் தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அச்சாரி சிக்கன் மசாலா எவ்வளோ ஈஸியாக பண்ணணும் நீங்களே பார்த்தீங்கல்ல. இது சப்பாத்தி, நான், ரோட்டி எல்லாத்துக்கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். டாடா.